டீ கேக்கான இன்க்ரீடியன்ட் ஸ்டார்டிங்கில் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இப்போ வாங்க என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். 200 கிராம் மைதா, 100 கிராம் சர்க்கரை, 90 கிராம் ஆயில் அண்ட் 10 கிராம் கேக் ஜெல். இப்போ 6 முட்டையை உடச்சி இந்த மாதிரி ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இதில் மெஷர்மெண்ட்லாம் நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்கன்னா செய்கிறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பீட்டிங் மட்டும் கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த மாதிரி எல்லா முட்டைங்களும் உடச்சிட்டு ஓடு இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ பீட் பண்ண ஆரம்பிக்க வேண்டியது தான். இதோட நம்ம முழு சர்க்கரை, அதாவது பொடி பண்ணாத சர்க்கரையை தான் சேர்த்து பீட் பண்ண போகிறோம். அடுத்து இது கொஞ்சம் நல்லா முட்டை கலந்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சர்க்கரையை கொட்டி பீட் பண்ண வேண்டியது தான். நீங்கள் பீட் பண்ண இந்த சர்க்கரை ஃபுல்லாகவே டிசால்வ் ஆகிடணும் எக்கில். அந்த லெவலுக்கு பீட் பண்ணுங்கள். அண்ட் இந்த முட்டையும் கலர் சேஞ்ச் ஆகி டார்க் எல்லோவாக இருக்கிறது லைட் எல்லோவாக ஃப்ளஃபியாக ஆக ஆரம்பிக்கும் பேட்டர். வீடியோ போட முடியாதுன்றதுனால நான் ஷார்ட் பண்ணி இந்த மாதிரி ஸ்பீட் பண்ணியிருக்கேன் வீடியோவை. இந்த மாதிரி நீங்கள் அடிச்சுட்டே இருக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸ்னால் ஆகும் நீங்கள் அடிக்கிறது. நீங்கள் இந்த மாதிரி பீட் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால சர்க்கரை ஃபுல்லாகவே கரைஞ்சி டிசால்வ் ஆகிடும். அண்ட் உங்கள் பேட்டரும் இந்த மாதிரி ஃப்ளஃபியாக ஆக ஸ்டார்ட் ஆகும். இந்த மாதிரி ஃப்ளஃபியாக வந்ததுக்கப்புறமா கலர் சேஞ்ச் ஒயிட்டிஷாக ஆனதுக்கப்புறமா நீங்கள் மைதா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிளெண்ட் பண்ண வேண்டியது தான். இப்போ பிளெண்ட் பண்ணால் அந்த ஃப்ளஃபினஸ்லாம் கம்மியாகிடுமோன்னு பயப்பட வேண்டாம். அப்படியே நீங்கள் பிளெண்ட் பண்ணலாம் தாராளமாக. பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் நான் இதோட கேக் ஜெல் சேர்த்துருக்கேன். கேக் ஜெல் எதுக்குன்னா கொஞ்சம் மாய்ஸ்சர் ரீட்டைன் பண்ணுறதுக்கு. நீங்கள் நெக்ஸ்ட் டே வச்சாலும் அது மாய்ஸ்சராகவே இருக்கும், ட்ரை ஆகாது கேக்கு. இப்போ இது கூட வெனிலா எசன்ஸ் 1 ஸ்பூன் சேர்த்து பீட் பண்ண போகிறேன். இந்த பீட் பண்ணுற ப்ராசஸ் தான் ரொம்ப டைம் எடுக்கும். கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள். நீங்கள் அந்த பீட் பண்ணுறதை விட்டுட்டு கொஞ்சம் நேரம் டைம் எடுத்தெல்லாம் பண்ணாதீங்க. அப்படி கண்டினியூஸாக ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ இந்த பேட்டரோட ஆயிலும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான். நீங்கள் ஆயில் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பேட்டர் இன்னும் கொஞ்சம் ஃப்ளஃபியாக ஆகிட்டு அந்த விஸ்க்கு மேலேயே சுற்ற ஆரம்பிக்கும் கட்டியாக. இந்த ஸ்டேஜ் வந்துருச்சுன்னா நீங்கள் தாராளமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு ட்ரே ரெடியாக வச்சுருக்கேன். அண்ட் அவனும் 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன் 180 டிகிரி செல்சியஸ்க்கு. பேட்டர் ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு ஸ்டீவர் வச்சு கலக்கி விட்டுட்டிங்கன்னா அந்த பபிள்ஸ் எல்லாம் இல்லாமல் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரீ ஹீட் பண்ண அவனில் 30 மினிட்ஸில் 35 மினிட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் உங்கள் அவன் வச்சிங்கன்னா உங்கள் கேக் ரெடி ஆகிடும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.